நெஞ்சத்தில் உருகா நினைக்கின் இருகாரம் தோன்றும் வெஞ்ச மலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்மனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே எனது தண்டிக்க நம்பியே எப்பொழுதும் கை தொழுவேன் நான் முருகா முத்து குமரா உன்னையே நம்பி இருக்கும் இந்த வள்ளிக்கும் எனது நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும். வேலை வணங்குவதுதான் எமக்கு வேலை. அந்த செவ்வேலை எவ்வேலையும் வணங்க வேண்டும். எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும். ஏன் கந்த வேலை நினைக்கணும்? அப்பதான் நம்ம வந்த வேலை சரியா நடக்கும். விழா முத்து மாரியம்மனுக்கு இந்த அம்மா என்னப்பா கந்த வேலை வணங்க சொல்லுது அப்படின்னு சில அறிவாளிகளுக்கு கேள்வி எழும். அப்படி கேள்வி எழணும். ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி இப்படி எழுந்துகிட்டே இருந்தாதான் நம்ம உலகத்துல நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஏன் கந்த வேலை வணங்க சொல்றேன் அப்படின்னா, நம்மெல்லாம் பிறந்திருக்கிறது கலியுகத்துல நடக்கிறது. கலியுகம். ஆமா, இந்த கலியுகத்துக்கு தலைவர் யார் தெரியுமா? கலியுக வரதன் கந்தபெருமான். எல்லா தெய்வத்தையும் வணங்குங்க, ஆனா தலைவரை மறந்துடாதீங்க. அப்பதே நம்ம வந்த வேலை இந்த பூலோகத்திற்கு நம்ம வந்த வேலை சரியா நடக்கும். அதனால கந்த வேலை வணங்கணும்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தா கந்த வேலை எப்படி வந்தாரு? ஈசனுடைய நெற்றிக்கண்ல இருந்து வந்தார். முதல்ல யாரு? ஈசன் தானே, பிறகுதான் கந்தன். அப்படி சொல்றீங்க? எப்படி வேணாலும் வருவேன். நவராத்திரி சிவராத்திரி
செயல் அவனின்றி ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒலிபெருக்கிய பொருள்கள்லாம் வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற விதம், அந்த முறை அது தெரியணும். முதல்ல சில இடங்கள்ல நிறைய பெட்டிகளை அடுக்கி வச்சிருப்பாங்க. மனசுக்குள்ள எனக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். இப்பெல்லாம் நிறைய பெட்டி அடிக்கிறனான்னு வச்சுக்கோங்களேன், பயம்தான் வருது. பெட்டி நிறைய வந்துருச்சு, சத்தம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு. எதுக்காக கொண்டு வராங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியல. கிராமத்தில் பணம் போல பெட்டி இறக்கியிருக்கப்பா, அப்படி எண்ணிக்கைக்காக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த பொட்டல்ல வெட்ட வெளியில இதுல ஒலிபெருக்கி அமைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம்தான். வள்ளியாக நடிக்கும் அக்கா திலவதி அவர்களுக்கு கிராம பொதுமக்களின் சார்பாக கொண்டாடப்பட்டது. எனக்கு பொன்னாடி படுத்தி கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் மற்றும் இவ்விழாவணி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற விழா குழுவினர்களுக்கும் நாடகத்திலே மிக மிக அமைதியான முறையில் ரசித்துக் கொண்டிருக்கிற அன்பான ரசிகர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொன்னாடை போர்த்தும் பொழுது அது இல்லை, இந்த நன்றி சொல்லும் பொழுது கை தட்டணும். ஏன் கை தட்டுறதுன்னா, அந்த அம்மாவுக்கு பொன்னாடை போர்த்தினதை நாங்களாம் ஏத்துக்கிட்டோம்ப்பா. ஒரு பொன்னாடை அந்த அம்மா கூட போர்த்தலாம்ப்பா அப்படின்னு அர்த்தம். கை தட்டாம அந்த பக்கம் அப்படி உட்காந்துருக்காங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடையாப்ப அந்த அம்மாவுக்கெல்லாம் ஒரு பொன்னாடைய போத்திக்கிட்டு சும்மா தேவையில்லாத வேலையை இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால எனக்கு பொன்னாடை பொருத்தினத மனதளவுல ஏத்துக்கிட்டா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க பார்ப்போம். நமக்கு ஓட்டு நிறைய இருக்கு போல இருக்கு. எப்பவுமே நமக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் தேர்தலில் நிக்கணும். சும்மா பணத்தை செலவு பண்ணக்கூடாது. கைதட்டி நான் சொன்ன உடனே கைதட்டிய அன்பு நெஞ்சத்திற்கும், நான் சொல்லாமலே கைதட்டிய அன்புள்ளவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த விஷயங்களை நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே நான் இருப்பது குறிஞ்சி நிலம். இடைநாடு, துணை நாடு என்று சொல்லக்கூடிய மலைநாடு. இந்த இதுதான் கதையுடைய சாரம்சம். இதையெல்லாம் நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்ப எங்க அப்பாவை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப எங்க அப்பா மகளை சிரமப்படுத்த வேணாம் அப்படின்னு அவர் இந்த விஷயத்த சொல்றாரு. அவரு என்ன பாடினாரு பாடல், 2 பாடல் தான் பாடினாரு. எவ்வளவு அழகா சுதியோட தாளத்தோட அந்த இனிமையோட இந்த வயசுலயே இந்த குரல் அப்படியே வச்சிருக்காரு பாருங்க. கடவுள் கொடுத்திருக்காரு பாருங்க. அதுதான் அவருக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அத இப்படிதான் நம்பிராஜன்னா இப்படித்தான் வரணும்னு வந்தா நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்றேன். அன்னைக்கெல்லாம் ஒரு நம்பிராஜன் 20 பாட்டு பாடினா கூட பரவாயில்ல, பக்க மேளத்திலேயே உங்களை சிரமப்படுத்தி நீங்கெல்லாம் ஒரு சில நம்பிராஜனை சந்திச்சதில்லை. இதெல்லாம் எங்க தேவகோட்டை பக்கம் கிட்டுன்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவருக்கு அன்பளிப்பு மட்டும் 2000-3000 வரும். ஏன்னா எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்க தானே கொடுப்பாங்க. அன்பளிப்புலாம் உண்டு. ஆனா இந்த வீடியோ அவர் பார்க்கணும். அவர் பாட்டு பாடுவார் பாருங்க, அதுதான் மறக்க முடியல என்னால. வந்த உடனே பாட்டு பாடிடுவாரு. என்னை சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு பாடுவாரு. அந்த கடலை கொள்ள ஓரத்துல, குரல் நல்லா இருக்கு அவருக்கு. அப்ப எனக்கே ஒரு குழப்பமாயி போயிடுச்சு. நம்ம கடலை கொள்ள காவலுக்கு போறோமா இல்ல திணை காவலுக்கு போறோமா அப்படின்னு என்னையும் குழப்பி விட்டுட்டு அவர் பாட்டுல கிளம்பிடுறாரு. அந்த குழப்பத்தையே நாடகத்தை முடிச்சுட்டு அப்புறம் நானும் கிளம்புறது. இப்படி சூழ்நிலைகள்லாம் இல்லாம ரொம்ப அற்புதமான குரல் வளம் படைத்த நம்பிராஜனுடைய தந்தையார் வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பதாக யாரை வணங்கணும் அப்படின்னா, இந்த விழாவினுடைய நாயகி ஆத்தா முத்துமாரியம்மனை வணங்குவோம். முத்துமாரியம்மன்
அம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் பெருநாளாம் இருந்தாலும் கூட கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் கதிர்வேலன் சண்முகன் சடாச்சரன் ஆறுமுகன் சரவண பவன் சுப்பிரமணியன் செந்தில் குமரன் வடிவேலன் குழகன் குகன் குக்குடகலாரி மங்கை ஏரி இப்படி பல பல பெயர்களை பெற்றவர் மட்டுமல்ல பல பல பெயர் பெற்றவர் அவர். அப்படிப்பட்டவரை நான் விரும்புறேன். ஏன் விரும்புறேன்? பெயரை பெற்றவர்னால பல பேர் விரும்பதாங்க செய்வாங்க. பல பேர் என்ன, பல ஊரே நம்மளை விரும்பட்டுமே. தாக்கு பிடிக்க முடியும் உங்களால? முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பல ஊர் விரும்பினாத நமக்கு பொழப்பு நடக்கும். அதனால முருகனை நான் விரும்புறேன். எந்த அளவுக்கு விரும்புறேன் அப்படின்றத பெரிய கண்ணனூர் ஏவிஎம் மலைசாமி அவர்கள், ஏவிஎம் டாடா ஏசி மலைசாமி அவர்கள் அக்கா திலகவதி அக்கா அவர்களுக்கு வழியாக இருக்கிற திலகவதி அக்கா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. ஏவிஎம் டாடா ஏசி மலைசாமி அன்புள்ளவனுக்காக 100 ரூபாய் அன்பளிப்பை வாரி வழங்குகிறார்கள். அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பு நெஞ்சத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கொஞ்சம் பாடுமொழி மட்டும் கூப்பிடுங்க. அதனால குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய் மனசுக்கு
மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தாரா குயிலே கவி குயிலே யார் வரவு தேடுகிறாய் இரவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா இரவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வருவார் நன்றி நன்றி. நான் முருகனை விரும்புறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? பூலகத்தில் எவ்வளவோ அழகான ஆண்கள்லாம் இருக்காங்க, அவங்கள வேண்டாம். தேவலோகத்தில் உள்ள முருகன் தான் வேணும் அப்படின்ற எண்ணம் எதற்காக வந்தது அப்படின்னா, அவர்கிட்ட பூலகத்தில் உள்ளவங்களுக்கும் அவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, இப்போ உங்களை வந்து ஒரு அடிக்கணும்னு நினைச்சு கையை ஓங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? வந்தாலும் அடிக்கிற அடி நம்ம மேல விடுகிறதுக்கு முன்னாடியே போட்டுறணும், அதுதானே எல்லாருடைய சிந்தனை அப்படித்தானே இருக்கும். சும்மா அடிக்க வந்த ஆளையே நம்ம முந்தி அடிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் உடையவர்கள் மனிதர்கள். தேவர்கள்லையும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க, முருகப்பெருமான் ஒருத்தரை தவிர. ஆனால் முருகப்பெருமான் தன்னை கொல்வதற்காக ஒருத்தன் வர்றான், சூரபதுமன்னு. ஆமா, அடிக்க வர்றவனே விட மாட்டோம், நம்ம கொல்ல வர்றவனை சும்மா விடுவோமா? ஆனா முருகன் என்ன பண்றாரு, தன்னை கொல்ல வந்த சூரபதுமனை இருகூறாக பிளந்து ஒரு பகுதியை மயிலாகவும்
மற்றொரு பகுதியை சேவல் கொடியாகவும் மாற்றி இன்றும் அவனை உயிரோடு வச்சிருக்காரு. அதனாலதான் எல்லா தெய்வங்களுக்கும் சம்ஹார தேவதைகள், சம்ஹார மூர்த்திகள் அப்படின்னு ஒரு சில தெய்வங்களுக்கு பேர் இருக்கும். ஆனால் முருகப்பெருமான் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆட்கொள்ளும் தெய்வம்னு பேர். அதனாலதான் அவரை வழிபட்ட வடலூர் வள்ளல் பெருமான் பாடுகிறார், எத்துணையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உழந்தான் சுத்த சித்துருவாய் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகருக்கு அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாளோன்னு பாடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாரு? அடுத்தவங்க அதாவது எவ்வுயிரும் தம்முயிர் போல், அடுத்த உயிரை உன் உயிர் மாதிரி, உன் உயிருக்கு ஒரு ஆபத்து வந்தா எப்படி இருக்கு என்ன நினைப்பேன், இந்தவா பேர் நீ காப்பாத்திருந்துச்சோ வலிக்குது அப்படின்றோம்ல, அதே மாதிரி அடுத்த உயிரையும் நினை அப்படின்றாரு வள்ளல் பெருமான். அதனாலதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பயிர் வாடுறதையே அவரால் ஏத்துக்க முடியல, ஒரு உயிர் வாடுறதை ஏத்துக்க முடியுமா? அதனாலதான் முருகனை நான் விரும்புறேன். நம்மளுடைய குலக்கடவுள்னு எல்லாரும் அப்படிதாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஏதோ முன்னோர்கள் நம்ம குலக்கடவுள் தான் சொன்னாங்க, அதெல்லாம் வணங்குறோம்னு. அந்த குலக்கடவுளுக்கு என்ன பெருமை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வணங்குறது இருக்கு, அது தனிப்பட்ட சிறப்பு. இப்ப இயற்கையினுடைய நீதினு ஒண்ணு இருக்கு. கீரி பிள்ளையும் பாம்பும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆமா. அதே மாதிரி கருடனும் பாம்பும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அது போல மயிலும் பாம்பும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா முருகனுடைய திருவடியில பாத்தீங்களா, பாம்பு மயிலும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு, சண்டையா போட்டுக்குது. அவருடைய பாதத்திற்கு அவ்வளவு மகிமை. அப்ப அவருடைய பாதத்திற்கே அவ்வளவு மகிமைன்னா அவர் உடம்பு முழுவதும் கற்பனை பண்ணி பக்திக்கு அளவு இருக்குமா? அதனால அவரை நான் எந்த அளவுக்கு இந்த ஒரு பாட்டோட முருகன் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, அந்த அளவுக்கு இந்த பாடம். என்னை விட்டு ஓடி போக முடியுமா, என்னை விட்டு ஓடி போக முடியுமா, முடியுமா, நான் இருவரில் தெரியுமா, தெரியுமா, என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, தெரியுமா.
நன்றி நன்றி நன்றி. சரி, இருந்தாலும் கூட மேலும் அந்த முருகப்பெருமானை நான் விரும்புகிறேன். கடவுள் நம்மளை படைச்சு அனுப்பும் பொழுதே நிறைய குணங்களை கூடவே கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. பூலோகத்தில் ஏங்க மாப்பிள்ளை வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னேன். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப நாளாக கஷ்டம். சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேனா. சரி, இந்த அளவுக்கு வளர்றதுக்கு கஷ்டமா? வளர்ச்சிங்கிறது அது தானாக வளர்றது வாழ்க்கையில். எனக்கு அதுல இருந்து என்னன்னா நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நல்லா வசதியா வரணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்து குடிசையா இருக்க வீட்டை மாடியாக்கணும் அப்படி ஒரு ஆசை. வசதியான மாப்பிள்ளையா பார்க்கலாம். நம்ம பொம்பளை பிள்ளை தானே. அப்ப கோடீஸ்வரனா இருந்து என்ன பண்ண, புருஷன் கோடீஸ்வரனா இருக்கணும். அதுதான் பொம்பளைக்கு மரியாதை. அப்ப நான் இப்படியே தேடி பார்க்கற ஊரா அலைகிறேன். மாப்பிள்ளை தேடினேன். ஒரு நாளைக்கு ஒரு ஊர். ஒருத்தர் கூட வசதியான மாப்பிள்ளை இல்லை. நான் என்ன ஏழ்மையா இருக்கேன் அதனாலயா? ஏன் நான் அழகா இருக்கேன் அதுக்காக கட்டி கூடாதா? சரி, நானா சொல்லிக்கிறேன் விடுங்க, பிரச்சனை. அப்ப வசதியான மாப்பிள்ளைன்னு சொல்றது நீங்க கூட நினைப்பீங்க. ஏமா காரைக்குடியில தானே இருக்க, 2 ஏக்கர் 3 ஏக்கர் இடத்த பிடிச்சி வீடு கட்டி வச்சிருக்கா செட்டியாருலாம். அங்க இருந்துகிட்டு ஏக்கர் கணக்குல வீடு, வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சுத்தி பார்க்கறதுக்கு 1 வாரம் ஆகுது. அப்படி வீடு கட்டுறதுக்குன்னே பணங்களை செலவு பண்ணி பர்மாவில இருந்து தேக்கு கொண்டு வந்து இன்னைக்கு பல ஆண்டுகளாக நிலையா நிக்குது அந்த வீடெல்லாம். அப்படிப்பட்ட வசதியானவங்க நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆமா, 50 லட்சம் 1.5 லட்சம் கார்ல எல்லாம் வச்சிருக்காங்களே அவங்க எல்லாம் வசதியானவங்க தானே. மாடி மேல மாடி வச்சு கட்டிக்கிட்டு இருக்கவங்க வசதியானவங்க தானே. ஏன் அவங்கள பார்த்து ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது இல்ல. வசதிங்கிறது என்ன தெரியுமா? வீடு நிறைய நெல்லு மூட்டை அடுக்கி வச்சிருப்பாரு, அரிசியை அடுக்கி வச்சிருப்பாரு. ஆனா அவர் என்னமோ கார்ல போய் சாலை ஓரத்துல உள்ள இந்த கம்மங்கூழு கேப்பக்கூழ தான் வாங்கி சாப்பிடுறாரு இல்லையா? அப்ப ஒரு வசதியானவரா? வசதி உண்மையிலே வசதியானவர் யார் தெரியுமா? இந்த 3ம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வசதியானவங்க இல்ல. நான் சொல்ற 3ம் யாருக்கிட்ட இல்லையா அவங்க தான் உண்மையான வசதியானவர். ஒன்று பொறாமை, மற்றொன்று கோபம், மற்றொன்று நோய். இந்த 3ம் யாருக்கிட்ட இல்லையா அவங்க தான் உண்மையான வசதியானவங்க. பொறாமை இல்லாதவங்களை கூட நான் பார்த்திருக்கேன். அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில யாரை பார்த்து பொறாமப்பட்டதே கிடையாது. மனதளவில் சொல்றேன். நல்ல பெரிய வீடு கட்டியிருக்காங்களா அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு வீடு கட்டணும் இப்படி ஆசைப்பட்டிருக்கேன். தவிர 10 அடி தண்டி வீடு கட்டியிருக்காங்களே அப்படின்னு பொறாமப்பட்டது கிடையாது. என்னை விட பெரிய பெரிய அழகிகள்லாம் பார்த்துருக்கேன். 10 அடி இவ்வளோ பெரிய அழகியா இருக்காங்களே ஆண்டவன் நம்மளை இப்படி படிச்சாங்க அப்படின்னு. ஆண்டவனுக்கு தெரியும் இந்த முகத்துக்கு இந்த மூக்கு தான் அழகா இருக்கும், இந்த முகத்துக்கு இந்த வாய் தான் அழகா இருக்கும்னு ஆண்டவன் படைச்சத ஒரு சில பேர் மாத்தி அமைக்கிறாங்க. அந்த முகரையை பார்க்க சகிக்குதா? அதுக்கு எடுத்துக்காட்டுகள் நிறைய சொல்லலாம். ஆனா முதல்ல பொறாமை என்பது யார்கிட்ட இல்லையோ அவங்க தான் உண்மையான வசதியானவங்க. அதே மாதிரி நோய் இல்லாத வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய வசதியான வாழ்க்கை. அதை விட மிகப்பெரிய வசதியான வாழ்க்கை எது தெரியுமா? கோபம் தான். கோபம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு தெரிஞ்சா நீங்க கோபமே பட மாட்டீங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு கோபம்னா என்ன அப்படின்னா, மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை தான் கோபம்ன்றாரு. நீங்க கோபப்படுறீங்கல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்காக கோபப்படுறீங்க, யாருக்காவது ஒரு ஆளுக்காக தான் கோபப்படுறீங்க. அந்த ஆள் உடம்பு நல்லா தான் இருக்கான், நமக்கு தான் ப்ரெஷர் ஏறிக்கிட்டு தலையை சுற்றி கீழே விழுக வேண்டியதுதான். இதனால அதிகமான கோபங்கள் படக்கூடாது. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது பொறாமைனா என்னன்னு தெரியாது முருகனுக்கு. நோயின்னா
சூரியனை கண்ட பனி போல விலகி தெரிச்சு ஓடிடும். முருகன் பக்கத்துல வந்தான். கோபம்னா என்னன்னு தெரியாது, அதனாலதான் முருகனை விரும்புறேன். எப்படி விரும்புறேன் தெரியுமா? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போது ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போது ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்பது, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்பது. பாடலோடு பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போது பக்கம் மலத்துக்கு வசனம் பேசும்போது கொடுக்கணும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாரதர் நிறைய படித்தவர், நிறைய புராணங்கள் மட்டுமல்ல, ஒரு ஆசிரியர். ஆசிரியரா பல ஆசிரியர் இருக்காங்க. அதில் இது மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர் பாடம் படித்த ஒரு பட்டதாரி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாரதர். அவற்றை புராணம் மட்டும் பேசி தப்பிச்சிடலாம். நாடகம்னா புராணங்கள் தான், இதிகாசங்கள் இதுகளை தான் படிக்கணும்.
அவர்கிட்ட அந்த பக்கம் போனோம்னா நம்ம மாட்டிக்கிடுவான். ஆமா, நம்மெல்லாம் கல்லூரி பக்கம் தலை வச்சு கூட படுத்தது இல்லை அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டாருன்னா நான் அங்கே போய் தான் படிக்கலை, இங்கேருந்து படிச்சிருக்கேனா என்னன்றது அது அப்புறம் தெரியும். எனக்கு படித்தாலே ஒரு விஷயத்தை படித்தாலே அதில் சில ஆராய்ச்சிகள் எனக்கு தோணும். இது சரியா, இது தவறா, இது ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி சில குழப்பங்கள் எனக்குள்ளே ஏற்படும். இந்த எனக்கு நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன், முருகன் மேலே பக்தியாக இருப்பேன், எல்லா சாமியும் கும்பிடுவேன், அதில் முருகன் மேலே அதிக பக்தியாக இருப்பேன். சின்ன பிள்ளையிலேருந்து அது என்ன காரணம்னு தெரியல, அதனாலேயோ என்னவோ எனக்கு கடவுள் முருகப்பெருமான் தினந்தோறும் போ முருகா முருகான்னு சொல்லி ஊரில் பணம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து நல்லபடியாக சிறப்பாக வாழு அப்படின்னு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காரு, அழைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். நான் இதை எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்திருக்கிற இப்போ நான் ராமாயணம் படிக்கும் பொழுது அதில் ராமாயணம் படித்து முடிச்சுட்டு ஒரு விஷயத்தை படிக்கிறேன். சோழ சக்கரவர்த்தி கம்பரையும் ஒட்டக்கூத்தரையும் அழைத்து, எப்பா ராமாயணம் வந்து வடமொழியில் இருக்கு, அதை சமஸ்கிருதத்தில் இருக்கு, அதை தமிழாக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இதே சில பேர் பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா நான் சொல்றேங்க. எனக்கு இதில் ஒரு குழப்பம். ஒட்டக்கூத்தர் உடனே விறுவிறுன்னு எழுதிட்டார். கம்பர் கொஞ்சம் ஆணவம் அவருக்கு. ஏன் ஆணவம்னா, எப்பவுமே படித்தவங்களுக்கு கொஞ்சம் திமிரு இருக்கதான் செய்யும், அது இயற்கை. அந்த அந்த கர்வம் இருக்கணும், இருந்தால் தான் அவர் படித்தவர். நான் கூட ரவிவர்மன் ஒரு ஓவியர், அவர் மகாலட்சுமியினுடைய படத்தையும் சரஸ்வதியினுடைய படத்தையும் வரைய சொல்கிறாங்க. இப்படி வரைய சொல்லும் பொழுது சரஸ்வதி, அதாவது மகாலட்சுமி அம்மா, அதாவது நான் சம்மணம் விட்டு அமர்ந்திருக்கீங்கல்ல, அந்த மாதிரி அமர்ந்திருக்காங்க. மகாலட்சுமி மடியில் அந்த தங்க கலசத்திலிருந்து பொற்காசுகள் கொட்டிக்கிட்டு இருக்க மாதிரி வரைஞ்சிருக்காரு. அடுத்து சரஸ்வதியினுடைய கலைமகளுடைய அந்த ஓவியத்தை வரையும் பொழுது இடது காலை கீழே தொங்க விட்டு வலது காலை மேலே தூக்கி அதில் போட்டு அப்படி அமர்ந்திருப்பதாக, வீணை இப்படி வைத்து கொண்டு அமர்ந்திருப்பதாக வரைஞ்சிருக்காரு. இது அவர் கேட்குறாரு, ஏங்க ரெண்டு பேருமே தெய்வங்கள் தானே, மகாலட்சுமியும் தெய்வம் தான், கலைமகளும் தெய்வம் தான், என்ன இவங்க அலைமகள் அவங்க கலைமகள், இது என்ன இவங்க இந்த அம்மா வந்து இப்படி காலை மடிச்சு உட்காந்துருக்காங்க, அந்த அம்மா காலை மேலே தூக்கி போட்டு உட்காந்துருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னாரா, ரவிவர்மன் என்ற ஓவியர் சொன்னாரா, இல்லைங்க எப்பவுமே பணம் வசதியாக உள்ளவங்க, பணம் வசதியாக இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே பணிவாக தான் இருக்கணும், பணம் இருந்தால் என்ன இருக்கணும், பணிவு இருக்கணும், அதுக்காக தான் அவங்கள சம்மணம் விட்டு வரைஞ்சிருக்கேன். ஆனால் கல்வி கற்றவர்கள் கொஞ்சம் கர்வமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா அது இது ஞாபகம் வருது. அப்போ அதுபோல கம்பருக்கு ஒரு கர்வம், நம்ம நினைச்ச உடனே கவி பாடுவோம், அவ்வளோ திறமை வாய்ந்த நம்மளை பார்த்து யாரோ எழுதிய ராமாயணத்தை மொழிபெயர்க்க சொல்றாரு. இது பெரிய விஷயம், சுருக்கமாக சொல்றேன். நம்ம எழுத சொல்றாரு சோழ சக்கரவர்த்தி அப்படி சொல்லி அவர் எழுதாம விட்டுட்டார். ஆனா ரெண்டு பேரையும் அழைத்து, எப்பா ராமாயணத்தை எழுதுனீங்களாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அப்ப அவர் சொல்றாரு, ஒட்டக்கூத்தர் சொல்றாரு, நான் எழுதிட்டேங்க அப்படின்னு. எது வரைக்கும் இப்ப எழுதியிருக்க அப்படின்னு, நான் சேது வந்தன படலம் கண்டேன் அப்படின்றாரு. அப்படி கவனமா இருக்கணும். சேது வந்தன படலம் கண்டேன், வரட்டு வழியில பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, கம்பர் சொல்றாரு, நான் கரைகான் படலம் கண்டேன்னாரு. இதெல்லாம் நம்மளை குழப்பி விடுறது, நம்மளை படிச்சு மாத்தி சொல்றோமோ அப்படின்னு. விளையாட்டெல்லாம் எனக்கு தெரியும். அப்ப என்ன சொல்றாரு, ஒட்டக்கூத்தர் சொல்றாரு, நான் வந்து சேதுன்னா அணை கட்டுவாங்கல்ல, அது வரைக்கும் எழுதியிருக்கேங்க ராமாயணத்துல அப்படின்னாரு. ஆனா கம்பர் சொல்றாரு, எழுதாமலே கரை
கரைகான் படலம் கண்டேங்கிறார். சேது அணையில ஏறி போய் கரையை அடைஞ்சிட்டாங்கல்ல, அது வரைக்கும் நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஒட்டக்கூத்தர் எழுதுனது உண்மை, கம்பர் எழுதாதது உண்மை. எழுதாமலே அவர் பொய் சொல்றார், நான் எழுதிட்டேன்னு. இது எழுதாத விஷயம் ஒட்டக்கூத்தருக்கு தெரியும். அப்பதே ஒட்டக்கூத்தர் சொல்றாரு, எழுதிட்டேன்னு சொல்றாருல, எங்க அதுல இருந்து ஒரு கவியை சொல்லுங்க அப்படின்றாரு. உடனே பாடுறாரு, குமுத நெட்ட குலவரை கூத்தரின் திமிதமிட்டு தெரியும் திரைக்கிடர் துமிதமூர் புக வானவர் துள்ளினார் அமுதம் இன்னும் எழுமெனு மாசையார். உடனே நினைச்சா கவி போடுவாரு, உடனே கவி பாடிட்டாரு. யாரு? கம்பர். இது உடனே ஒட்டக்கூத்தர் என்ன பண்ணாரு, ஐய நம்மளை விட இந்த ஆளு நினைச்சா கவி போடுறேன், நம்ம எதுக்கு ராமாயணத்தை எழுதி கிழிச்சு போட்டாரா. உடனே கிழிக்கு முடிந்து கடைசியாக இருந்த அந்த உத்தரகாண்டம் என்ற காண்டத்தை வந்து பிடிச்சுக்கிறார் கம்பர். அப்படிலாம் நினைக்காதீங்க, கலைவாணியுடைய அனுகிரகம் உங்களுக்கும் இருக்கு அப்படி சொல்லி 6 காண்டங்களை கம்பர் எழுதி 7ஆவதாக உள்ள அந்த உத்தரகாண்டத்தை ஒட்டக்கூத்தர் எழுதிய காண்டத்தை இதில் சேர்த்துக்கிறதுக்கு கம்ப ராமாயணத்தில். அதனாலதான் பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம், 7 காண்டம். இந்த உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தர் எழுதி. இதெல்லாம் ஏன் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்திருக்க ஆளு அப்படி இல்லைன்னா இன்னும் 2 பாட்டு பாடிட்டு நான் கிளம்பிடுவேன். சரி சொல்லிடு அந்த ஒரு விஷயம். இப்போ இது நடந்துருச்சு, இது நடந்து முடிஞ்சிருச்சு இந்த விஷயம். அதனாலதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, படித்தவன் பாட்டை கொடுத்தேன், கவி பாடினார்ல அவர் தான் கம்பராமாயணங்களை பாட்டை கொடுத்தாரு, எழுதினவர் ஏட்டை கழிச்சிட்டாரு. இதுதான் அப்படி சொல்லுவேன். அதுக்காக பழமொழி தான், இது உண்மையான பழமொழி. இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா, சோழ மண்ணை கூப்பிட்டு ஒட்டக்கூத்தரையும் கம்பனையும் மொழிபெயர்க்க சொன்னார்ல, ஆமா, சமஸ்கிருதத்தில் உள்ளதை தமிழாக்க செய்ய சொன்னார்ல, அப்ப கம்பருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் சமஸ்கிருதம் தெரியுமா? என்னுடைய கேள்வி இருக்கு. அப்படியே அந்த மொழி தெரிஞ்சா தானே அந்த மொழி வந்து மொழி பெயர்க்க முடியும். ஆமா, தெரியாம செய்ய முடியாதுல்ல. இப்ப நம்ம நாட்டோட பிரதமர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, ஹிந்தியில பேசிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல நம்ம தமிழர்கள்லாம் கூடியிருக்கோம், பக்கத்துல இருந்து மொழிபெயர்த்து கொடுக்குறாங்கல்ல. அது பிரதமராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், ஆங்கிலத்தில் பேச அது மொழிபெயர்த்து கொடுப்பாங்க. இப்படிலாம் நடக்குது இல்ல. அப்ப இது என்னுடைய ஆராய்ச்சி என்னன்னா, அப்ப கம்பருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் சமஸ்கிருதம் தெரியுமா? என்னுடைய கேள்வி தான். சரியான திறமையான படிச்ச பட்டதாரி சரியான ஆம்பளையா இருந்தா ஏஎஸ் கலைமதி அவர்கள் இதுக்கு வந்து சரியான விளக்கத்தை கொடுக்கணும். இல்ல இன்று முதல் திலகவதிக்கு அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போகணும். சாசனம் சொல்றீங்க.